சுகர் எனக்கு 10 வருஷமா இருக்கிறேன். சுகர்லாம் கண்ட்ரோல்ல இருக்குது சார். கண்ட்ரோல்ல இருக்கும்போதே ஒரு நோய், அதுக்கடுத்து இன்னொரு நோய், அதுக்கடுத்து இன்னொரு நோய். எப்படி இது பரிணமிக்கிறது? இந்த உடம்புக்கு இது தேவைப்படுது, அதை நீ சாப்பிடணும். நான் மருந்து சாப்பிட்டா சரியாயிடணும் அப்படின்னா சரியாகாது. 12 மணிக்கு 1 மணிக்கு தூங்குற இல்லையா, அந்த பழக்கத்தை நீ மாற்றினால் மட்டுமே உன்னோட நோயை சரி செய்ய முடியும். ஒரு மாத்திரையில ஆரம்பிச்சு சாகர சமயத்துல கை நிறைய மாத்திரையை அள்ளி கொட்டி சாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அரூப அறிவியல் பயோக்கு மருத்துவ நிபுணர் பரசு பேசுகிறேன். நோயிற்கான உணவு திட்டமா, தேவைக்கான உணவு திட்டத்தை கடைபிடிப்பதா? நோயிற்கான உணவு திட்டம் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு டயபெட்டிக் சுகர் வந்து போச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு கப்பு சாதம் தான் எடுக்கணும், கோதுமை கொஞ்சம் எடுத்துக்கங்க, காய்கறிகள் கொஞ்சம் எடுத்துக்கங்க, இப்ப இதை மட்டும் எடுத்துட்டு இருந்தா சுகர் வந்து கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேஷண்ட வச்சிடறேன். இது வந்து நோயிற்கான உணவு திட்டம். தேவைக்கான உணவு திட்டம், ஓடுறேன், நிறைய வேலை செஞ்சுறேன், ஆனா டயபெட்டிக் பேஷண்ட் தான், எனக்கு கூடுதலான கலோரி தேவைப்படுது, கூடுதலான நியூட்ரன் தேவைப்படுது. இப்ப என்ன பண்ணணும்? அவங்க சொன்ன மாதிரி ஒரு கப்பு சாதம், காய்கறிகள் ஒரு சிலது எடுத்தா அது போதுமானதா அப்படின்னா இல்ல. ஆகவே இப்பொழுது உங்களுக்கு கூடுதலான நியூட்ரியன்ட் தேவைப்படுகிறது. விட்டமின், மினரல்ஸ், எனர்ஜி எல்லாமே தேவைப்படுது. அப்ப கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பெர்சன்டேஜ் இருந்தது, இப்ப கூடுதலா தேவைப்படுது. ஆகவே தேவைக்கான உணவு திட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். நீங்க வந்து நோய்க்கான உணவு திட்டத்தை கடைபிடிக்கின்ற பொழுது தேவைக்கான உணவு திட்டத்தை கைவிட வேண்டியிருக்கும். தேவைக்கான உணவு திட்டத்தினால என்ன நடக்குது, நோய்க்கான உணவு திட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நோயிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு கண்ட்ரோலுக்குள்ள இப்படிதான் வச்சிருக்கணும்ன்றதுக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கோம். நீ அதுல விடுபடணும் அப்படின்னா அதுக்கு மேல நீ ஏற்கனவே நீ என்ன மாதிரியான உணவு எடுத்தையோ அதையே தான் திரும்ப எடுக்கணும். உதாரணத்துக்கு என்ன அப்படின்னாக்கா, இப்ப எனக்கு டைஃபாய்டு வந்து போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. 6 நாள் 7 நாள் மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் எடுத்து நான் இந்த டைஃபாய்டை சரி பண்றதுக்கு முயற்சி பண்றேன். உடல் சோர்வு, பலகீனம் இதெல்லாம் ஏற்படும். உடல் சோர்வு, பலகீனம் ஏற்படும் போது டைஃபாய்டா இருக்கிற சமயத்துல கஞ்சி, சாம்பார் சாதம், ரசம் சாதம், பிரெட் இது மாதிரியான உணவுகள் எடுப்போம். இது வழக்கம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ நான் டைஃபாய்டுல இருந்து விடுபட்டுட்டேன், இருந்தாலும் சோர்வு மற்றதெல்லாம் இருக்குது. நான் வந்து பழைய உணவை எடுத்தால் மட்டுமே நான் பழைய மாதிரியான வேலையை செய்ய முடியும். மூட்டை தூக்குறவர் பழைய மாதிரியான உணவை எடுத்தால் மட்டுமே அவர் மூட்டையை பழைய மாதிரி தூக்க முடியும். ஒரு விவசாயி நிலத்துல வேலை செய்யறார் அப்படின்னா அந்த டைஃபாய்டுக்கு பிறகு அவர் பழைய மாதிரி உணவுகளை எடுத்தால் மட்டுமே விவசாய நிலங்கள்ல வேலை செய்ய முடியும். ஆகவே எதை மாதிரியான ஒரு உணவுகள் ஏற்கனவே எடுத்தாரோ அந்த உணவை திரும்ப எடுக்கிற பொழுதுதான் அவருடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தி வளர்ந்து நோய் தன்மையிலிருந்து மிக வேகமாக விடுபட்டு அவர் பழைய நிலைமைக்கு திரும்புவார். நோய் வந்த பிறகு நோய்க்கான உணவு திட்டத்தை கடைபிடிப்பது என்பது உங்களை அதே மானிட்டர்ல அந்த லெவல்ல உங்களை வச்சிருக்கோம், நோயாளியாகவே இருக்கும். ஆகவே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் சக்கரை அளவு கட்டுப்பாடுகள் வைக்கணும், நீங்க இப்படிதான் சாப்பிடணும்னு ஒரு கட்டுப்பாடுங்க வச்சிட்டீங்கன்னா அதே அளவில் தான் இருப்பீங்க. அந்த சர்க்கரை நோயை சரி பண்ண முடியாது, நீங்க அதே லெவல்ல மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே இருப்பீங்க. ஏதாவது நம்ம பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க, சார் என்ன பண்றீங்க, சுகர் எனக்கு 10 வருஷமா இருக்கிறேன், சுகர்லாம் கண்ட்ரோல்ல இருக்குது சார். கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நீ சுகர் கண்ட்ரோல்ல இருக்கும் போதே கொஞ்ச நாள் கழிச்சு ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை வந்துடும், அதுக்கடுத்து கிட்னி சம்பந்தமான பிரச்சனை வந்துடும், அதுக்கப்புறம் பிரஷர் வந்துடும். இதெல்லாம் எப்படி வருது? நீ கண்ட்ரோல்ல தானே இருக்க. கண்ட்ரோல்ல இருக்கும் போதே ஒரு நோய், அதுக்கடுத்து இன்னொரு நோய், அதுக்கடுத்து இன்னொரு நோய். எப்படி இது பரிணமிக்கிறது? உடல்களில் பலகீனமும் வேறு சில மாற்றங்களும் ஹார்மோன்ல சேஞ்சஸ் ஏற்படும் பொழுது, அதாவது ஹார்மோன்ல மாற்றம் ஏற்படும். இப்போ வந்து நம்ம எவ்வளவு மாதிரியான உணவுகள் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற வகையில தான் நமக்கு வந்து ஹார்மோன்ல நம்ம சுரப்பு மண்டலங்கள் வேலை செய்யும். நம்ம ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருக்கிறோம், அது மாதிரி உணவுகளை நம்ம தாறுமாறா எடுக்கிற போது ஜீரணமாக, அதாவது ஹேபிச்சுவல்னஸ் இஸ் செகண்ட் நேச்சர், பழக்கம் வந்து 2வது இயற்கைன்னு சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி நாம எடுக்கிற பொழுது அதே லெவலுக்கு பழகி நம்மளுடைய ஹார்மோன் சிஸ்டமே மாறிடும். நோய்க்கான உணவு திட்டத்திற்கு ஏற்ற வகையில் நம்முடைய சுரப்பு மண்டலங்கள், என்சைம்ஸ்கள் எல்லாமே மாறிடும். உடல் உறுப்புகளுடைய இயக்கத்தன்மையும் அதுக்கேற்ற வகையில மாறிடும். நீ பழைய மாதிரி வேலை செய்யவோ பழைய ஹெல்த் நீ கொண்டு வரவோ முடியாது. தேவைக்கான உணவு திட்டம், நீ என்ன மாதிரியான வேலை செய்யறியோ அதுக்கான உணவு திட்டத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டும். இந்த உடம்புக்கு இது தேவைப்படுது, அதை நீ சாப்பிடணும். நோய் குறிகளை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் எதுவோ அதுக்கு நாம சரியான மருந்தையோ அதுக்கு சரியான தீர்வையோ எடுத்தால் மட்டுமே இதுக்கு தீர்வு. டெய்லி நான் 12 மணிக்கு படுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. டெய்லி 12 மணிக்கு படுக்கிறதுனால எனக்கு வந்து பிரஷர் வந்து போச்சு, சுகர் வந்து போச்சு, இதெல்லாம் வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட கேட்டேன்னா டெய்லி எனக்கு 12 மணி 1 மணி தாங்க என்னோட வேலை, அதுக்கப்புறம் தான் நான் வந்து படுப்பேன் அப்படின்னு சொல்றேன். தூக்கமின்மையினாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்தது. நான் வந்து 12 மணி 1 மணிக்கு ஒண்ணும் முடியாது சார், நான் மருந்து சாப்பிட்டா சரியாயிடணும் அப்படின்னா சரியாகாது. உணவு முறை பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்றோம், அதே மாதிரி நீ 12 மணிக்கு 1 மணிக்கு தூங்குற இல்லையா, அந்த பழக்கத்தை நீ மாற்றினால் மட்டுமே உன்னோட நோயை சரி செய்ய முடியும். அப்ப தூக்கம் குறையுது, அப்ப தூக்கம் குறையறத அது சரி பண்ணணும். அப்ப அதிக நேரம் தூங்கணும். அப்ப தூங்கினால் மட்டுமே உள் உறுப்புகள் தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்பி வர ஆரம்பிச்சு. நான் வந்து மருந்து மாத்திரைகளை வாங்கி அந்த வேலைக்கு பிரஷருக்கு சுகருக்கு மருந்து போட்டுட்டு டெய்லி நான் 12 மணிக்கு 1 மணிக்கு
தான் வந்தா ஒரு நோயிலிருந்து இன்னொரு நோய் பரிணமித்துக் கொண்டேதான் போகுமே தவிர அதுல இருந்து விடுபட முடியாது. ஆகவே நம்ம என்ன தேவை, அந்த தேவைக்கான பழக்க வழக்கங்கள், அதுக்கான நம்மளுடைய நடைமுறை பழக்க வழக்கங்களும் இருக்கும். இந்த உடலுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பூர்த்தி பண்ணணும். தூக்கம் இல்லைன்னா தூக்கத்தை பூர்த்தி பண்ணணும். விட்டமின் மினரல்ஸ் குறைபாடு தான் அதுக்கான அந்த உணவுகளை எடுக்கணும். ஆகவே கார்போஹைட்ரேட் அதிகமா தேவைப்படுதா அதை எடுக்கணும். ஃபேட்ஸ் வந்து அதிகமா தேவைப்படுதா அதை எடுக்கணும். ஆகவே இதையெல்லாம் நம்ம எதை நம்ம எடுக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய எதிர்ப்பு சக்தி என்பது இருக்கும். ஆகவே தேவைக்கான உணவு திட்டத்தை கடைபிடிங்கள். நோயிற்கான உணவு திட்டத்தை கடைபிடித்தால் நீங்கள் ஆயுள் முழுக்க நோயாளிகளாகவே இருப்பீர்கள். ஒரு மாத்திரையில ஆரம்பிச்சு சாகர சமயத்துல கை நிறைய மாத்திரையை அள்ளி கொட்டி சாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். அன்பு வணக்கம்.